இந்த ஆப்பிள் காரனை புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. iOS 19 வரும்னு பார்த்தா, iOS 26 என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, இந்த வருஷத்துக்கு தகுந்த மாரி அவனோட iOS சீரிஸையும் கொண்டு வரப்போறானா. ஏன்னா 2026 வரப்போதா. ஸோ அதனால iOS 26 அது மேக்ஸ் சீரிஸா இருக்கட்டும், டேப் சீரிஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரே நம்பர் தான் வைக்க போறானா. இதுல iOS 26ல புதுசா என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு கிளாஸியான ஐகானிக் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போறாங்க. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டா ஆகப் போதாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஜெமினி பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வரப்போறாங்க. சிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க போதாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்ன்னு தனியா ஒரு மேனேஜ்மென்ட் பண்ற மாரி எல்லாமே கேட்டகரி வைஸ் பிரிக்கிற மாரி கொண்டு வரப்போறாங்களாம். பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா தனியா ஒரு யூஐ மாரி கொண்டு வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் காட்டுற மாரி இருக்க போதாம். இன்னும் பல ஏஐ ஃபியூச்சர்ஸ், அதாவது சாம்சங்கை வச்சு கம்பேர் பண்ண நிறைய பேர் கழுவி ஊத்துனோம்ல. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பக்காவா ஒரு புது டிசைனா iOS 26 இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி iOS 26 நீங்க SE2, SE3, iPhone 11 சீரிஸ்லேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் மாடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா iOS 26 அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்க. என்ன என்று லான்ச் ஆகிட்டு ஃபோனை இன்ஸ்டால் பண்ணி என்ன என்று ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? மறக்காம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.